துலாம் ராசிக்காரர்கள் எப்படி நச்சு உறவுகள்ல மாட்டிக்கிறாங்க, அதிலிருந்து எப்படி வெளியே வரது என்பது குறித்து ஒரு சுருக்கமான பார்வை இது. எப்பவுமே வாழ்க்கையில ஒரு சமநிலையை விரும்புற துலாம் ராசிக்காரங்க தங்களை அறியாமலேயே எப்படி இந்த நச்சு உறவுகள்ல சிக்கிக்கிறாங்க, அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல துலாம் ராசிக்காரங்க ஏன் இவ்ளோ சுலபமா ஏமாறுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாவே இவங்க அன்பையும் அமைதியும் ரொம்ப விரும்புவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா உறவு சரியாயிடும்னு ரொம்பவே நம்புவாங்க. ஆனா பாருங்க, சுக்கிரன் மற்றும் ராகு கேது கிரக அமைப்புகளால சுத்தமா தகுதியே இல்லாதவங்க கிட்ட தங்களோட மொத்த அன்பையும் கொட்டி ஏமாந்து கடைசில ஒரு நச்சு உறவுல மாட்டிக்கிறாங்க. இரண்டாவதாக, இதனால அவங்க சந்திக்கிற மன உளைச்சல். ராகுவோட மாயையால எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்க முடியாத ஒரு பெரிய மனக்குழப்பத்துக்கு தள்ளப்படுவாங்க. அந்த உறவை எப்படியாவது காப்பாத்தணும்னு தங்களையே குற்றவாளியா நினைச்சுக்கிட்டு வெளியே எல்லார் முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள தனிமையில ரொம்பவே வலி அனுபவிப்பாங்க. இறுதியாக இதற்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாம். இந்த நச்சு உறவுல இருந்து தப்பிக்க வியாழக்கிழமைகள்ல சக்கரத்தாழ்வாரையும் சுதர்சன மந்திரத்தையும் வழிபடுறது ஒரு சிறந்த தீர்வுன்னு கோகுலகண்ணன் சொல்றாரு. ஆனா கடவுளை கும்பிடுறதுக்கு முன்னாடி அமைதியா இருக்கிறதே நமக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா உணரணும். ஒரு தகுதியற்ற உறவை காப்பாத்துறதை விட முதல்ல தாம் மனசை காப்பாத்திக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அதனால போலியான உறவுகளுக்காக உங்க நிம்மதியை இழக்காம சுயமரியாதையோட உங்க மனநலனை பாதுகாத்துக்கிறதே உண்மையான அமைதிக்கான வழி.